ஒரு கோலமயில் ஓர் பாட்டிசைப்பு நான் பாடிய பாடல் அவள் துடிப்பு நான் பார்க்கலாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு காவியத்தாயின் இளைய மகள் நான் காவில் என்றும் பெருங்கலைஞன் காவியத்தாயின் இளைய மகள் நான் பாடலில் என்றும் பெருங்கலைஞன் ஆலமரத்தில் விழைதானே என்று நாளில் என்றும் அவள்தானே ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமயில் ஓர் பாட்டிசைப்பு நான் பாடிய பாடல் அவள் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. பாடுங்கம்மா. சின்ன பிள்ளை அம்மா உனக்கு தெரியுமா? அம்மா பண்ணு போட்டாங்களா? மனசு கிடையாது. அம்மா என்ன ஒரு பாட்டு படிங்கம்மா. அம்மா கைவசம் நிறைய பாட்டு இருக்கு. அம்மா என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றேன், வரோம். நம்ம வீட்டுக்கு வர மாட்டேக்காங்க. அம்மாவை கூட்டு வந்து இன்றைக்கி நான் படமே எடுக்க போகிறேன். ஏற்கனவே சிங்கம்மாவோட வாழ்க்கை வரலாறு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அம்மாவே சிங்கம்மா மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால அந்த அம்மா வச்சு ஒரு வீடியோ ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன். பார்க்கும் அம்மாவுக்கு கூப்பிட்டு போகிறேன், கூப்பிட்றேன். எல்லோரும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அம்மா இன்றைக்கி விட்டால் மறுபடியும் எங்கேன்னு பிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு புதவ மட்டும் தான் லீவு. அதனால் இன்றைக்கி அம்மாவை கூப்பிட்றேன். இந்த அம்மாவோட 38 எஸ்கேமோட ஆதரவு தயவால் இந்த அம்மாவை கூப்பிட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். அப்போ அம்மா பாட்டு பாடுங்கம்மா, ஏதாவது ஒரு பாட்டு. என்ன பாட்டு பாட? குழந்தையா இருக்கும்போது நீங்கள் ஒரு ஏதாவது பாட்டு படிப்பீங்களா? குழந்தையில பிடிச்சமான பாட்டு என்ன பாட்டு? அம்மா ஒரு அம்மாவும் பிள்ளைக்கு ஒரு பாட்டு படிங்கம்மா. அம்மா 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 பிள்ளைய வச்சு வருது. அம்மா பிள்ளைய வச்சு ஒரு பாட்டு பாடுங்கம்மா. என்ன பாட்டு? மதுரவரெலாம் உங்ககிட்ட சுற்றி வந்துட்டாங்கம்மா. எல்லா பிள்ளைங்க உங்ககிட்ட வந்துட்டாங்க. செல்ல பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. அம்மாவை சுற்றி நிறைய செல்ல பிள்ளைங்க வந்துட்டாங்க. அம்மாவை சுற்றி பாருங்க எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்கன்னு. அம்மா நான் இருக்காங்க. பிள்ளைகள்